தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டு போக்சோ சட்டத்தின் கீழ் 6975 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது 2023ஆம் ஆண்டு பதிவான 4581 வழக்குகளை விட 52.30% அதிகம். அதாவது 2394 வழக்குகள் கூடுதல் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதை அரசும் போலீசாரும் சாதாரணமாக காணக்கூடாது என்றும், இதனை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். போக்சோ சட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு அதிகரித்ததால் வழக்குகள் அதிகம் பதிவாகின்றன என அரசு விளக்கமாக கூறினாலும், அது அவர்களது செயலற்ற தன்மையை மறைக்க உதவக்கூடாது என்று ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் அச்சமின்றி வாழும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்றும், தமிழகம் பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறக்கூடாது என்றும் ராமதாஸ் எச்சரித்துள்ளார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதோடு மட்டுமல்லாமல், இந்த குற்றங்களை முற்றிலுமாக தடுக்கும் நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் தமிழகத்தில் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என பாமக தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருவதை தற்போதைய போக்சோ வழக்குகளின் எண்ணிக்கை வெளிப்படுத்துகிறது என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.